தோழமை உறவுகளுக்கு வணக்கம். ஒரு பெரிய குண்டை காங்கிரஸ் தூக்கி போட்டிருக்குங்க. அது என்ன குண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்த தேர்தல்ல 39 தொகுதிகளை கேட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த 39 தொகுதிகளுக்கான கேட்கப்பட்ட இந்த கோரிக்கையை காங்கிரஸ் அமைச்சிருக்க ஐவர் குழு இருக்கக்கூடிய கிறிஸ் ஜோடங்கரும் செல்வ பெருந்தகை இவங்க எல்லாருமே சேர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இந்த கோரிக்கையை முன்வைக்கப்பட்டதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பிரிக்க முடியாத ஒரு கூட்டணி. கடந்த 2004 இருந்து இந்த கூட்டணி தொடர்ந்துட்டு இருக்கு. 2014 லோக்சபா தேர்தலில் நாங்க தனியா போட்டியிட போறோம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லி தனியா போட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வேணாங்க, நாங்க உங்க கூடிய கூட்டணி வச்சு நாங்க போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வச்சு மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி போட்டியிட்டு வராங்க. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல 25 தொகுதிகளை கேட்டு 25 தொகுதிகள்ல 18 தொகுதிகள்ல காங்கிரஸ் வின் பண்ணுச்சு. ஆனா இதுல குழப்பத்தை உண்டு பண்ற விதமா தாவேக தலைவர் விஜய் என்ன பண்ணிட்டாருன்னா, எங்களுக்கு எங்க கூட கூட்டணி வைக்கிறவங்களுக்கு நாங்க ஆட்சியில பங்கு கொடுப்போம் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. இதை புடிச்சுக்கிட்டு காங்கிரஸ் நிர்வாகிகளும் காங்கிரஸ் தொண்டர்களும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எங்களுக்கும் கூட்டணி ஆட்சியில பங்கு வேணும், ஆட்சியில பங்கு வேணும். எத்தனை நாளைக்கு தான் நாங்களும் தொகுதி இவ்வளவு தொகுதி வாங்கிட்டு இவ்வளவு தொகுதி வின் பண்ணிட்டு கணிசமான தொகுதிகளை வின் பண்ணிட்டு நாங்க கூடவே இருக்கிறது, எங்களுக்கும் ஒரு அதிகாரம் வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், ஆட்சியில பங்கு வேணும், அப்படி இல்லைன்னா நாங்க விஜய் கட்சிக்கு போயிடுவோம் அப்படின்னு திமுகவை ஒரு பயமுறுத்துற விதமா பேசிக்கிட்டு வந்தாங்க. இது பூதாகரமா வெடிக்க தொடங்கிய நிலையில திமுக அமைச்சர் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, ஆட்சியெல்லாம் பங்கு கொடுக்க முடியாது, இவ்வளவு தொகுதிகள் கொடுக்குறோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 3 தொகுதிகள் கொடுக்குறோம், அதை வச்சு நீங்க வின் பண்ணி காட்டுங்க, ஆட்சியெல்லாம் பங்கு தர முடியாது, திமுக பெரும்பான்மையா வின் பண்ணி தனித்துதான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னடா இது, நம்ம முதல்வர்கிட்ட இவ்வளவு பரிந்துரையா கோரிக்கை வச்சோம்னா இவர் அமைச்சரை விட்டு பேச வைக்கிறாரு, முதல்வர் நம்ம கிட்ட பேசலையா அப்படின்னு காண்டான காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா, மறுபடியும் கூட்டணி எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், அப்படி இல்லைன்னா நாங்க இதுக்கான நடவடிக்கை எடுப்போம், நாங்க தாவேக்காவுக்கு போயிடுவோம் அப்படின்னு தகவல் அரசல் புரசலா வந்துச்சு. இதுக்கு அப்புறம் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ஒரு சந்திப்பை மேற்கொண்டாங்க. அந்த சந்திப்புல கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி ஆயிடுச்சு, எந்தெந்த தொகுதிகள் எப்போ எவ்வளவு தொகுதிகள் சொல்லிட்டு நாங்க சீக்கிரமா அறிவிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு காங்கிரஸ். என்னன்னா 39 தொகுதிகள்ல இந்த தேர்தல எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. என்னடா இது, இவங்க 39 தொகுதி கேட்கிறாங்களா, இன்னும் விசிகா இருக்குது, மதிமுக இருக்குது, தேமுதிக உள்ள வந்துச்சுன்னா அவங்களுக்கு இருக்குது, ராமதாஸ் தலைமை